ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ரிப்பன் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு படி மாவு பச்சரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 படி கடலைப்பருப்பை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். படிக்கு பதில் 4 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மாவை அரைச்சாச்சு. அரைச்ச மாவை சலிச்சிட்டு இந்த அளவுக்கு கப்பி இருக்குது. இந்த மாவில் பாதி எடுத்து ரிப்பன் முறுக்கு பண்ணிடலாம். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சோம்பு, 2 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல பச்சை மிளகாவை போட்டுடலாம். அடுத்து இஞ்சியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கியாச்சு. ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிடலாம். முறுக்கு மாவுக்கு தண்ணியை சூடு பண்ணிடலாம். அரைச்ச பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சை வடிகட்டி மாவில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சோம்புவை வடிகட்டிடலாம். உப்பு சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கை புழிஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ முறுக்கை புழிஞ்சிடலாம். சலசலப்பு அடங்குனதும் எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துடலாம். நம்மளுடைய ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.